وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. قال الله سبحانه وتعالى في كلامه المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال الله: هذا يوم ينفع الصادقين صدقهم لهم جنات تجري من تحتها الأنهار خالدين فيها أبدا رضي الله عنهم ورضوا عنه ذلك الفوز العظيم. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: عليكم بالصدق فإن الصدق يهدي إلى البر، أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாருடைய அடிச்சுவட்டை பின்பற்றி வாழ்ந்த பாக்கியம் பொருந்திய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் அருளும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, புனிதமிக்க இந்த ஜும்ஆவுடைய தினத்தன்று முஹர்ரம் மாதத்தினுடைய இறுதி நாட்களில் அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தில் நம்மை அல்லாஹ் தஆலா ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்திருக்கின்றான். அல்லாஹ் தஆலா நம்முடைய அனைத்து விதமான ஹலாலான தேவைகளையும் நாட்டங்களையும் நிறைவேற்றி தருவானாக. நோய் நொடிகளை விட்டும், ஆபத்துகளை விட்டும், மருத்துவமனை செலவுகளை விட்டும், பலா முசீபத்துகளை விட்டும் அல்லாஹ் தஆலா நம்மை காப்பாற்றுவானாக. பெரும்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மனித சமுதாயமும் விரும்பக்கூடிய, ஆசை வைக்கக்கூடிய ஒரு விஷயம், அது மிக முக்கியமானது. இவ்வுலகத்தில் வாழும் காலம் வரைக்கும் நஷ்டம் இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் எப்பொழுதெல்லாம் நாம் என்ன முயற்சிகளை செய்தாலும் அதிலே நாம் வெற்றி அடைய வேண்டும். தோல்வி இருக்கக்கூடாது. லாபம் இருக்க வேண்டும், நஷ்டம் இருக்கக்கூடாது. வெற்றி இருக்க வேண்டும், தோல்வி இருக்கக்கூடாது. நாம் செய்யக்கூடிய அனைத்தும் நமக்கு சாதகமானதாக இருக்க வேண்டும், பாதகமாக ஆகக்கூடாது. நாம் ஒவ்வொரு நாளும் யோசிப்பது இதுதான். தொழில் துறையாக இருந்தாலும் சரி, எந்த நஷ்டமும் இல்லாமல் என்னுடைய தொழில் அமோகமாக செல்ல வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் முன்னேற்ற பாதைக்கு சென்று கொண்டே இருக்க வேண்டும். ஒரு வியாபாரி வியாபாரம் செய்கின்றார், அவர் ஒவ்வொரு நாளும் நஷ்டமில்லாத லாபத்தை நான் அடைய வேண்டும் என்று விரும்புகின்றார். ஒரு மாணவன் ஸ்கூலிலே அல்லது கல்லூரியிலே படிக்கக்கூடிய மாணவன்
நான் எல்லா பாடங்களிலேயும் நல்ல மதிப்பெண்களை பெற்று எல்லோரையும் விட முதன்மையான மாணவனாக வர வேண்டும், நான் முன்னேற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான். சாதாரணமாக தன்னுடைய வியாபாரத்தை நடத்தக்கூடிய ஒரு கூலி தொழிலாளி அல்லது ஒரு பிளாட்பாரத்திலே கடை வைத்திருக்கக்கூடியவரும் இதைத்தான் விரும்புகின்றார். நீங்கள் நஷ்டவாளியாக நாம் ஆகக்கூடாது, எப்பொழுதும் நமக்கு லாபமே லாபமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நஷ்டமே இல்லாத வாழ்க்கைக்கு வழிகாட்டுதலை சொல்லியிருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலாவும் சொல்கின்றான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதற்கு வழிமுறை கற்றுத் தந்தார்கள். அது என்ன வழிமுறை? அந்த வழிமுறை கிடைத்து விட்டால் நமக்கு நஷ்டமே இருக்காது, லாபத்திலே நாம் இருப்போம், எந்த தோல்வியும் இருக்காது, வெற்றியும் நமக்கு வந்து கொண்டே இருக்கும், நாம் தொட்டதெல்லாம் துலங்கும், நாம் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வீண் போகாது என்பதாக நாம் யோசிக்கின்றோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலைக்கும் பிஸ்ஸித்கி, நீங்கள் உண்மையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் உண்மையாளராக ஆகுங்கள். ஃபைன்ன ஸித்க யஹ்தி இலல் பர், உண்மை எப்படிப்பட்டது என்று சொன்னால், நீங்கள் எல்லா நேரத்திலேயும் வழி தவறாமல் நன்மையின் பக்கம் சென்று கொண்டிருப்பீர்கள். இந்த உண்மை உங்களை நன்மையின் பக்கம் போய் சேர்த்துக் கொண்டே இருக்கும். எனவே நபி அவர்கள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். நீங்கள் வாழும் பொழுதெல்லாம் உண்மையாளராக இருங்கள், உண்மையை நேசியுங்கள், உண்மையை சொல்லி பழகுங்கள், உண்மையாக நடந்து கொள்ளுங்கள், நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபுவத்திற்கு முன்பதாகவே மக்காவினுடைய அனைத்து மக்களும் சொன்ன வார்த்தை அஸ்-சாலிஹ் அல்-அமீன், நம்பிக்கையாளர், உண்மையானவர். அந்த அஸ்-சாலிஹ் அல்-அமீன் என்ற பட்டத்தை நபி பட்டம் அருளப்படுவதற்கு முன்பதாகவே 40 ஆண்டு காலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்கள் கொடுத்த ஒரு புகழ் பெயர். உண்மையாளராக இருக்கின்றார், நம்பிக்கைக்குரியவராக இருக்கின்றார், யாரிடத்திலேயும் பொய் பேசியதில்லை, யாரிடத்திலேயும் எந்த அநியாயம் செய்ததில்லை, நம்பிக்கையான ஒரு மனிதர் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மக்கத்து முஸ்லிகீன்களும் குறைஷிகளும் மக்காவினுடைய மக்கள் அனைவரும் தெரிந்து வைத்திருந்தது உண்மை. அப்படிப்பட்ட ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், நீங்கள் உண்மையை பற்றி புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் எல்லா காலத்திலேயும் வெற்றியாளராக ஆகலாம். உண்மை எடுத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு நஷ்டம் ஏற்படாது. நீங்கள் உண்மை எடுத்துக் கொள்ளுங்கள், உண்மையாக இருங்கள், உங்களுக்கு லாபம் கிடைத்துக் கொண்டே இருக்கும். சில நேரங்கள்ல நான் உண்மையாக நடப்பதினால் மக்கள் என்னை பார்த்து சொல்லுவார்கள், என்னப்பா இவர் பொழைக்க தெரியாத ஆளா இருக்கிறாங்க, பொழைக்க தெரியாத ஆள், இப்படிப்பட்ட ஆளா இருந்தா எப்படிங்க பொழைக்க முடியும்? மக்கள் பேசிக் கொள்ளலாம், உலகம் பேசிக் கொள்ளலாம், ஆனால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பார்வையில் நாம் தான் உண்மையாளர்கள். இந்த உண்மையாளர்கள் தான் நாளை மறுமையிலே உண்மையாளர்களோடு இன்ஷா அல்லாஹ் சேர்ந்திருப்பார்கள். அல்லாஹ் நம்மையும் அந்த கூட்டத்திலே சேர்ப்பானாக. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வகூனு மஅஸ்ஸாதிகீன், உண்மையாளர்களோடு சேர்ந்திருங்கள். உண்மையை பேசக்கூடியவர்களிடத்திலே நீங்கள் பழகுங்கள், உண்மையாளர்களோடு நீங்கள் உறவாடுங்கள், உண்மையாளர்களோடு நீங்கள் உட்காருங்கள், உண்மையாளர்களோடு நீங்கள் சாப்பிடுங்கள், உண்மையாளர்களோடு நீங்கள் நேரத்தை செலவிடுங்கள். இப்படி நீங்கள் செய்தால் நாளை மறுமையிலேயும் அன்அமல்லாஹு அலைஹிம், அல்லாஹு தஆலா யாரின் மீது கிருபை செய்தானோ அப்படிப்பட்ட மஅன் நபியீன் வஸ்ஸித்தீகீன் வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன், அவர்கள் நபிமார்களோடு, சித்திகீன்களோடு, சுஹதாக்களோடு, சாலிஹீன்களோடு இருப்பார்கள். அல்லாஹ் நம்மையும் அந்த கூட்டத்திலே சேர்ப்பானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நிலையிலேயும் உண்மையை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், நேர்மையை சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள், உண்மையை பற்றியே பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். உண்மையை பற்றியும் சத்தியத்தை பற்றியும் எடுத்துரைத்த எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தினருக்கும் உண்மையை கற்றுக்கொள்ளுமாறு, உண்மை மட்டுமே பேசுமாறு, எல்லா சூழ்நிலைகளிலேயும் நாம் உண்மைக்கு சொந்தக்காரராக மாற வேண்டும் என்பதை வலியுறுத்தினார்கள்.
கண்ணியமானவர்களே, நாம் இன்றைக்கு உலகத்துடைய சூழ்நிலைகளுக்கு அடிமையாகிவிட்டோம். எப்போ எந்த இடத்தை நாம போனாலும் சரி, அந்த இடத்துக்கு தோதுவாக நாம் மாறிக்கொள்கின்றோம். அங்க பொய் பேசணுமா, அட பேசிட்டு போங்களேன் பாய், ஒரு பொய் தானே. இல்லை, இந்த ஒரு பொய் என்னை உண்மையாளரான அந்த பட்டியலிலிருந்து எடுத்துவிடும். நான் பேசக்கூடிய ஒரு பொய் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒரே ஒரு பொய் பேசுகின்றீர்கள், அந்த பொய்யினுடைய துர்வாடை தாங்க முடியாமல் மலக்குமார்கள் உங்களை விட்டு வெகு தூரம் சென்று விடுகின்றார்கள், பல மைல்களுக்கு அப்பால் சென்று விடுகின்றார்கள். கண்ணியமானவர்களே, உண்மைக்கு சொந்தக்காரர்கள் நாம், உண்மையை எடுத்துரைக்கக்கூடியவர்கள் நாம், உண்மையான சத்தியமான வேதம் குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட நாம், உண்மைக்கு சொந்தமான உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்திலே பிறந்த நாம் இந்த உண்மையை விட்டு நாம் எவ்வளவு தூரத்தில் இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேர்மையையும் உண்மையையும் கற்றுக் கொடுத்த மார்க்கம் இஸ்லாம். ஷரியத்தையும் சுன்னத்தையும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய அதே இடத்திலே நீங்கள் உண்மையையும் ஒழுக்கத்தையும் நற்காரியங்களையும் நல்ல குணங்களையும் உங்களிடத்திலே கொண்டு வர வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லிக் கொடுத்தது. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், கியாமத்துடைய நாளிலே, மறுமை நாளிலே, ஹாதா யௌமு யன்ஃபஉ ஸாதிகீன ஸித்குஹும், யார் உண்மையாளர்களாக இருந்தார்களோ அவர்களுக்கு அந்த உண்மை இந்த நாளிலே, மறுமை நாளிலே பலன் தரும். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? நாளை மறுமையிலே அவர்கள் சுவனத்தில் இருப்பார்கள். அந்த ஸாதிகீன்கள், அந்த உண்மையாளர்கள், லஹும் ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், எந்த சுவனத்திலே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், மதுவுடைய ஆறு, பால் ஆறு, தேன் ஆறு, என்னென்ன ஆறுகள் நாம் கற்பனையில் எட்டி பார்க்க முடியாத அந்த சுவனத்திலே அல்லாஹ் தஆலா நமக்கு இடம் கொடுக்கின்றான். லஹும் ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அது மட்டுமல்ல ஹாலிதீன ஃபீஹா அபதா, அவர் அந்த சுவனத்திலே நிரந்தரமாக தங்கியிருப்பான். அல்லாஹ் தஆலா நமக்கும் அந்த சுவனத்திலே அந்த உயர்ந்த இடத்தை தந்தருள் புரிவானாக. நம்மை விட்டு மறைந்து சென்று விட்ட நம்முடைய முன்னோர்களுக்கும் அல்லாஹ் தஆலா அதை தருவானாக. சங்கையானவர்களே, உண்மையான பேச்சு, நேர்மையான பேச்சு, உண்மைக்கு சொந்தக்காரர்களாக நாம் வாழ வேண்டும். சமீபத்திலே நடந்த ஒரு நிகழ்வு நமக்கு ஒரு பெரும் பாடத்தை கற்றுக் கொடுத்தது. நாம் சின்ன வயசுல ஸ்கூல் புக்குகள்ல வரும், காக்கா வந்து வடையை தூக்கிட்டு போயிடுச்சுன்னு சொல்லி. அந்த மாதிரி கேரள மாநிலம் மலப்புரத்துடைய மாவட்டத்திலே ஒரு பெண்மணி துணியை சுத்தப்படுத்துவதற்காக வேண்டி இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் கலட்டி வைத்திருந்த 1.5 பவுன் வளையலை ஒரு காகம் தூக்கி சென்று விட்டது. காகம் தூக்கி சென்று ஏதோ ஒரு மரத்தின் மீது போட்டு விட்டது. 3 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த பகுதியிலே மரம் ஏறி கூலி வேலை செய்யக்கூடிய அன்வர் சாதத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு முஸ்லிம் மனிதர் மரம் ஏறுகின்றார், மரத்தை பார்வையிடுகின்றார். இப்படியாக ஒவ்வொரு மரத்தை பார்க்கும் பொழுது அவருடைய மகள், ஒரு சிறு வயது மகள், ஒரு மரத்திலிருந்து கீழே வளையல், தங்கத்தினாலான வளையல் கீழே விழுந்ததை எடுத்து தன்னுடைய தகப்பனிடத்திலே கொடுக்கின்றார். தகப்பனாரை பாருங்கள், மரத்திலிருந்து கீழே விழுந்தது. அப்பொழுது அந்த மனிதர் பார்க்கின்றார், தங்கத்தான வளையல், விலை மதிக்க முடியாதது. 1.5 பவுன் என்று சொன்னால் இன்றைக்கு உள்ள விலை மதிப்பை நீங்கள் நிர்ணயித்துக் கொள்ளலாம். அதை உடனடியாக பார்க்கின்றார், ஏதோ ஒரு காகம் மரத்திலே வந்து போட்டுவிட்டது என்பதாக சொல்லி உடனடியாக பக்கத்தில் இருந்த நூலகத்திற்கு சென்று இந்த இதற்கு சொந்தக்காரர் யார் என்று தெரியவில்லை என்பதாக அங்கே ஒரு போர்டிலே எழுதி போடுகின்றார், ஒரு பலகையில் எழுதி போடுகின்றார், இது போன்று இந்த நேரத்தில் இந்த இடத்தில் இந்த வளையல் கிடைத்திருக்கின்றது என்பதாக. அதே பகுதியிலே இருந்த ஒரு மாற்று மத சகோதரி, அவர் இந்த நகையை வாங்கிய அந்த பில்லோடு சேர்த்து அவர் வாங்கிய தேதி எல்லாவற்றையும் எல்லா அடையாளங்களோடும் வந்து தன்னுடைய அடையாளத்தை சொல்லி அந்த வளையல் எனக்கு தான் சொந்தமானது என்று பெற்றுச் செல்கின்றார். இதற்கு மிக முக்கியமான காரணமாக திகழ்ந்தவர் அந்த அன்வர் சாதத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த முஸ்லிம் வியாபாரி, முஸ்லிம் தொழிலாளி, மரம் ஏறக்கூடியவர்.
தன்னுடைய வாழ்நாளிலே இப்படிப்பட்ட ஆச்சரியமான நபர்கள் எல்லாம் நாம் சந்திக்க முடியும். இப்படிப்பட்ட தகவல்கள், செய்திகள் நமக்கு மிகவும் அரிதாக தெரியலாம். ஆனாலும் உண்மையாளர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர் நினைத்திருந்தால் அதை எடுத்து எப்படியாவது வேற வழியிலே செலவழித்திருக்கலாம், அதை உபயோகித்திருக்கலாம், அல்லது விற்றிருக்கலாம், அல்லது யாருக்காவது அன்பளிப்பாக கொடுத்திருக்கலாம். ஆனால் அவர் அவ்வாறு செய்யவில்லை. காரணம் என்ன? தான் எந்த மார்க்கத்தை, எந்த ஷரியத்தை, எந்த சுன்னத்தை, எந்த நபி ஏற்றுக்கொண்டாரோ அந்த சத்தியமான மார்க்கம், அந்த சத்தியமான உண்மையான உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த வழிமுறை. நாம் எல்லா நேரத்திலேயும் நேர்மையை கையாள வேண்டும், உண்மையை மட்டுமே பேச வேண்டும். உண்மை சொல்வதற்கு நாம் எந்த இடத்திலேயும் தயங்கிவிடக் கூடாது. இந்த இடத்திலே உண்மை பேச வேண்டும் என்ற நிலை ஏற்படும் பொழுது அங்கு நாம் உண்மையை மட்டும்தான் பேச வேண்டும். எனவேதான் நபி அவர்கள் சொன்னார்கள், அலைக்கும் பிஸ்ஸித்க், நீங்கள் உண்மையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஃபஇன்ன ஸித்க யஹ்தி இலல் பர், இந்த உண்மை உங்களை நலவின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா நம்மையும் அந்த உண்மையாளர்களுடைய கூட்டத்தில் சேர்த்தல் புரிவானாக. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் மிக கொடிய அரசர். அவனுடைய காலத்திலே ரபீஇ என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர், நல்ல உண்மையான சாலிஹான மனிதர், எந்த இடத்திலேயும் அவர் உண்மையை தவிர வேறு எதுவும் பேசியதில்லை, உண்மையை மட்டும்தான் பேசுகின்றார். அந்த ரபீஇயை பற்றி கேள்விப்பட்ட ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுக்கு நன்றாக தெரியும், தன்னுடைய ஆட்சி, தன்னுடைய நாட்டிலே இப்படியும் ஒரு மனிதர் இருக்கின்றார் என்று. அப்பொழுது எதிர்பாராத விதமாக அந்த ரபீஉடைய 2 மகன்கள் குற்றவாளிகளாக அங்கு ஆக்கப்படுகின்றார்கள். ஒரு தவறு செய்ததினால் எல்லா இடங்களிலேயும் அவர்களுடைய பெயர் சொல்லப்படுகின்றது. இன்னாருடைய மகன், இன்னார், 2 நபர்களும் குற்றவாளிகள், தலைமறைவாகிவிட்டார்கள், இவர்களை உடனடியாக கண்டுபிடித்துக் கொடுங்கள். பல நாட்களாக ராணுவம் தேடுகின்றது, அதிகாரிகள் தேடுகின்றார்கள், காவல்துறை தேடுகின்றது. ஆனால் இந்த இருவரையும் கண்டுபிடிக்க முடியவே இல்லை. உடனே அந்த ஊரில் உள்ள ஒரு பெரியவர் சொல்கின்றார், அந்த ரபீ என்ப அந்த நபர் இருக்கின்றாரே, அவர் ரொம்ப உண்மையாளர், உண்மை மட்டுமே பேசக்கூடியவர். நீங்க அங்க இங்க தேடுறதுக்கு பதிலா அவருடைய 2 மகன்களை பற்றி நீங்கள் அவரிடத்திலே விசாரணை செய்து கொள்ளுங்கள், விசாரித்துக் கொள்ளுங்கள், அவர் உண்மையை மட்டும்தான் பேசுவார். உடனடியாக ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுக்கு தகவல் தரப்படுகின்றது. அவர் தன்னிடத்திலே ஒரு அதிகாரி இருக்கின்றார், அந்த அதிகாரியை அந்த ரபீஇடத்திலே, உண்மையாளராக இருக்கக்கூடிய அந்த ரபீஇடத்திலே அனுப்புகின்றார். அவர் செல்கின்றார், சென்று கேட்கின்றார், உங்களுடைய 2 மகன்கள் யார் குற்றவாளிகளாக இன்றைக்கு சொல்லப்படுகின்றார்களோ அவர்கள் குற்றத்திற்கு உள்ளாக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும், நீங்கள் உடனடியாக அவர்கள் எங்கே இருக்கின்றார்கள் என்ற விவரத்தை சொல்லுங்கள் என்று அவரிடத்தில் கேட்கப்படுகின்றது. அவர் உண்மையாளர், மறைக்காமல் சொல்லிவிடுகின்றார், என்னுடைய 2 மகன்களும் என்னுடைய அறையிலே இருக்கின்றார்கள், என்னுடைய வீட்டில் உள்ள அறையிலே இருக்கின்றார்கள், என்னுடைய 2 மகன்களை நீங்கள் சென்று பார்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக அந்த அதிகாரிடத்தில் சொல்கின்றார். அந்த அதிகாரி கதவை திறந்து பார்த்தால் உண்மையிலேயே அந்த 2 மகன்களும் வீட்டிலே இருக்கின்றார்கள். அந்த ரபி எந்த காலத்திலேயும் பொய் பேசியது கிடையாது. தன்னுடைய 2 மகன்கள் குற்றவாளிகள் தான், குற்றவாளிகளை தப்பிக்க வைப்பதற்கு என்னென்ன வழிகள் இருக்கின்றதோ அதை எல்லாம் செய்ய முடியும். ஆனாலும் அவர் உண்மையை சொல்லிவிடுகின்றார். ரபி சொன்னதை போலவே அந்த 2 மகன்களும் அங்கே இருக்கின்றார்கள். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுக்கு தகவல் தரப்படுகின்றது. அவர் நேராக ரபி இடத்திலே வருகின்றார். வந்து மிகவும் பணிவாக, மிகவும் ஒரு நல்ல ஒரு அன்பளிப்புகளை எடுத்துக்கொண்டு ரபி இடத்திலே வந்து கொடுக்கின்றார். நீங்கள் உண்மையாளர், என்னுடைய ஆட்சியிலே, என்னுடைய நாட்டிலே இப்படிப்பட்ட உண்மையாளரை பார்ப்பது நான் மிகவும் அரிது. நீங்கள் செய்த காரியம், உங்களுடைய பிள்ளைகள் 2 குற்றவாளிகள் இருந்த போதிலும் நீங்கள் உண்மையை பேசிவிட்டீர்களே, நீங்கள் உண்மையை சொன்னீர்களே என்பதற்காக வேண்டி இந்த அன்பளிப்பை நான் தருகின்றேன் என்பதாக அந்த அன்பளிப்பை கொடுத்துவிட்டு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் சொல்கின்றார், உங்களுடைய 2 மகன்களும் குற்றவாளிகள் தான், ஆனாலும் அந்த 2 மகன்களையும் நான் விடுதலை செய்கின்றேன், அந்த 2 மகன்களுக்கும் விடுதலை அளிக்கின்றேன்.
அவர்கள் குற்றவாளிகள் தான். ஆனால் எப்பொழுது அவர் உங்களுக்கு மகன்களாக பிறந்து விட்டார்களோ அந்த உண்மையாளருடைய 2 மகன்களையும் தண்டிப்பதை நான் விரும்பவில்லை. உடனடியாக அவருடைய தவறுகளை மன்னித்து நான் அவர்களை விடுதலை செய்கின்றேன். இது உண்மைக்கு கிடைத்த பரிசு சகோதரர்களே. உண்மையை நீங்கள் சொன்னால், உரத்த சொன்னால், நீங்கள் எல்லா நிலைகளையும் வெற்றி பெறுவீர்கள். ஆனால் அதே நேரத்தில் உண்மையை மறைப்பதற்காக வேண்டி பொய் பேசுவது, அல்லது ஒரு பொய்யை சொல்லி அந்த 4 பொய்யை கலந்து சொல்லுவது, ஒரு பொய்யை மறைக்க 4 பொய் 40 பொய்யாக மாறுவது, இதனால் பல்வேறு விதமான பாதிப்புகள் ஏற்படும். ஆரம்பத்திலே பொய் பேசுவதனால் அது நமக்கு சரியாக தெரியலாம். ஆனால் நீதியும் நியாயமும் உண்மையும் மட்டுமே எப்பொழுதும் நமக்கு வெற்றியை தரும் என்பதில் நாம் நன்கு கவனித்து சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வார்த்தை சொன்னார்களோ ஃபைன்ன ஸித்க யஹ்தி இலல் பர், நிச்சயமாக உண்மை என்பது உங்களை வெற்றியின் பக்கம், நன்மைகளின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கும். அது எல்லா நிலையிலேயும் நமக்கு நன்மையைத்தான் தரும். எனவேதான் இன்றைக்கு நாம் சொல்வதை போன்றே ஒருவர் உண்மை பேசிவிட்டால் இவர் பழைக்க தெரியாத ஆளா இருக்காருங்க, இவரை பார்த்தா நீங்க சொல்றீங்க என்பதாக தவறாக பேசுவார்கள். ஆனால் அப்படி அல்ல கண்ணியத்திற்குரியவர்களே. நாம் எல்லா நிலையிலேயும் உண்மையை மட்டுமே பேச வேண்டும். அரசாங்கத்தினுடைய காரியங்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய குடும்பத்துடைய காரியங்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய வியாபாரமாக இருந்தாலும் சரி, நம்முடைய தொழிலாக இருந்தாலும் சரி, எல்லா நிலையிலேயும் நாம் உண்மையை பேசினால் நிச்சயமாக அந்த உண்மை நமக்கு வெற்றியின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட உண்மையாளர்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் சேர்த்தருள் புரிவானாக. ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா தனது சகோதரருக்காக வேண்டி பெண் கேட்க செல்கின்றார்கள். சகோதரர் பிலால் ரலியல்லாஹு தஆலா கருப்பு நிற அடிமையாக இருந்தவர்கள். அவர்கள் ஒரு இடத்திலே பெண் பேசுவதற்காக தன்னுடைய சகோதரரை அழைத்துக் கொண்டு செல்கின்றார்கள். ஆரம்பத்தில் மறுத்த அந்த குடும்பத்தார்கள், அந்த பெண் வீட்டார் ரொம்ப உயர்ந்த செல்வந்தர்கள். அவர்கள் அந்த பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து பேசுகின்றார்கள். என்ன காரியத்திற்காக வந்தீர்கள்? அவர்கள் சொல்கின்றார்கள், என்னுடைய சகோதரருடைய திருமணத்தை பெண் பேசுவதற்காக வேண்டி உங்களுடைய வீட்டிலே உள்ள பெண்ணை அதை சம்பந்த பேசுவதற்காக வந்திருக்கின்றேன். அப்பொழுது ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள், குன்னா அபுதைன், நாங்கள் இருவருமே அடிமைகளாக இருந்தோம். நானும் என்னுடைய சகோதரரும் அடிமைகள் தான். நாங்கள் ஏழைகள், எங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லை, எங்களுக்கு குடும்பம் இல்லை, எங்களுக்கு சொந்த வீடு இல்லை, எங்களுக்கு சொந்த வாகனங்கள் இல்லை. நாங்கள் யாருக்கோ இருவருக்கு நாங்கள் அடிமைகளாக இருந்தோம். அல்லாஹ் தஆலா எங்களை விடுதலை செய்தான். இரண்டாவது விஷயத்தை சொல்கின்றார்கள், குன்னா தால்லீன், நாங்கள் வழிகெட்டு போய் இருந்தோம். ஹதான் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு நேர்வழி காட்டினான். வகுன்னா ஃபகீரீன், நாங்கள் ஏழைகளாக இருந்தோம். அவன் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு செல்வ செழிப்பை கொடுத்தான். இதுதான் எங்களுடைய நிலை என்பதாக உண்மையை ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா பேசுகின்றார்கள். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது சொன்னார்கள், இதுதான் எங்களுடைய நிலை, உண்மை இதுதான். நீங்கள் பெண் கொடுத்தால் அல்ஹம்துலில்லாஹ், இல்லாவிட்டால் அல்லாஹ் அக்பர், இந்த 2 வார்த்தை சொல்றாங்க. இதை கேட்ட அந்த பெண் வீட்டார் உடனே அந்த குடும்பத்தார்கள், அல்ஹம்துலில்லாஹ், உங்களுடைய சகோதரருக்காக வேண்டி நீங்கள் பெண் பேச வந்தீர்கள். உங்களுடைய சகோதரருடைய விஷயத்திலே, உங்கள் விஷயத்திலே நீங்கள் உண்மையை மட்டும் பேசினீர்கள். நீங்கள் உண்மையை சொன்னதற்காக வேண்டி நாங்கள் எங்களுடைய பெண்ணை உங்களுடைய சகோதரருக்கு முடித்துக் கொடுக்க தயாராகி விட்டோம் என்று சொன்னார்கள். இதுதான் சகோதரர்களே. இந்த நேரத்தில் நாம் யோசிக்க வேண்டியது, ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு எந்த குடும்ப பாரம்பரியமும் இல்லை, எந்த சொத்துக்களும் இல்லை, எந்த செல்வங்களும் இல்லை, எந்த பெரிய வம்ச பரம்பரை சார்ந்தவர்களும் அல்ல. நாம் இன்றைக்கு சொல்வதை போன்று அவர்களுடைய பரம்பரை, இவர்களுடைய பரம்பரை, இந்த வம்சம் அந்த வம்சம் என்பதாக நாம் பேசிக் கொள்கின்றோமே, அவ்வாறெல்லாம் இல்லை. சாதாரண ஏழைகளாக, அடிமைகளாக திகழ்ந்தவர்கள். ஆனால் உண்மையை பேசியதின் காரணமாக அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு கண்ணியத்தை கொடுத்தான். சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வியாபாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய வியாபாரத்திலே உண்மை மட்டும் பேச வேண்டும்.
திருமணத்திற்காக வேண்டி சென்று பெண் பார்க்கக்கூடியவர்கள், மாப்பிள்ளை பார்க்கக்கூடியவர்கள் உண்மையை மட்டும் பேச வேண்டும். எந்த நிலையிலையும் பொய் பேசக்கூடாது. இன்றைக்கு மக்கள் சொல்லுவார்கள், பல மக்கள் மாற்று மத சகோதரர்கள் சொல்வார்கள், 100 பொய்யை பேசினாவது ஒரு திருமணத்தை செஞ்சு வச்சிடலாம். அந்த 100 பொய் பார்ப்பதற்கு உண்மையை மாதிரி தெரியும். ஆனா அந்த 100 பொய் பேசி திருமணம் ஆன பிறகுதான் மாப்பிள்ளையுடைய நிலைமை என்ன, பெண் வீட்டாருடைய நிலைமை என்னன்னு சொல்லி பிறகுதான் தெரியும். நீங்கள் அந்த நேரத்திலே பொய் பேசி எந்த பலனும் இல்லை. யாரோ சொல்கின்றார்கள், அவர்களுடைய கலாச்சாரம் வேறு, நம்முடைய கலாச்சாரம் வேறு, நம்முடைய ஷரியத்து வேறு, நம்முடைய வழிமுறை வேறு. நம்முடைய இஸ்லாம், நம்முடைய மார்க்கம் எப்பொழுதும் நமக்கு உண்மைத்தான் சொல்லி தருகின்றது. நீங்கள் உண்மையை மட்டும் பேசுங்கள், நீதியாக நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரிகளுக்கு சொன்னார்கள், நீங்கள் வியாபாரத்திலே நேர்மையாக உண்மையாக பேசுங்கள். அத்தாஜிரு ஸதூகுல் அமீன், நேர்மையான உண்மையான வியாபாரி, அவருடைய அந்தஸ்து என்ன தெரியுமா? நாளை மறுமையிலே மஅன் நபியீன் வஸ்ஸித்தீகீன் வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன், அவர்கள் சித்தீகீன்களோடு, சாலிஹீன்களோடு, சுஹதாக்களோடு, நபிமார்களோடு அவர்கள் இருப்பார்கள். அல்லாஹ் தஆலா நமக்கும் அந்த அந்தஸ்தை தருவானாக. இன்றைக்கு உண்மை என்பது மிகவும் குறைந்து விட்டது சகோதரர்களே. உண்மை என்பது அது கேள்விக்குறியாக மாறிவிட்டது. யாரும் யாரையும் நம்புவதற்கு தயாராக இல்லை. அந்த அளவுக்கு இன்றைக்கு முஸ்லிம்களிடத்திலே உண்மை நிலை என்பது மிகவும் குறைந்து கொண்டே செல்கின்றது. எனவே நாம் எல்லா நிலையிலேயும் உண்மை மட்டும் பேச வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய மிகப்பெரிய பாடம் அதுதான். நீங்கள் சூழ்நிலைகளுக்கு கைதியாக மாறிவிட வேண்டாம். சூழ்நிலைகளுக்கு தக்கவாறு நீங்கள் பொய் பேசி அங்கிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். பொய் பேசிவிட்டால் நமக்கு எதுவும் நடக்காது, நாம் அங்கிருந்து வெளியே வந்து விடலாம் என்று நாம் ஒருபோதும் நினைக்க கூடாது. நீங்கள் உண்மையை மட்டும் பேசினால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உங்களை கொண்டு அந்த இடத்திலே அல்லாஹ் தஆலா பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்துவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரிகளுக்கும் சொன்னார்கள், குடும்பத்தார்களுக்கும் சொன்னார்கள், ஆண்களுக்கும் சொன்னார்கள், பெண்களுக்கும் சொன்னார்கள், எல்லா நிலையிலேயும் நீங்கள் உண்மையை மட்டும் பேசுங்கள். யார் உண்மையை பேசுகின்றார்களோ, யார் உண்மையை பேசுகின்றார்களோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்குறுதி அளிக்கின்றார்கள், நாளை மறுமையிலே சுவனத்தை வாங்கி தருவதற்கு நான் அவருக்கு பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன். நீங்கள் உண்மையாளராக இருந்தால், நீங்கள் பொய் பேசாதவராக இருந்தால் அவருக்கு சுவனத்தை வாங்கி தருவதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன். நபி அவர்களே நான் பொறுப்பேற்கிறேன் என்று சொல்லும் பொழுது இதை விட பெரிய அந்தஸ்து, பெரிய உயர்வு என்னவாக இருக்க முடியும் சகோதரர்கள்? எனவே நாம் அல்லாஹ்விற்காக வேண்டி நம்முடைய வாழ்க்கையை சற்று மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய நிலைகளை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய குணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். எல்லா நிலையிலேயும் உண்மையை மட்டுமே பேச வேண்டும். பொய் பேசுவதிலிருந்து நாம் முழுமையாக தவிர்த்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், உண்மை பேசுவது உங்களை வெற்றி அடைய செய்யும். உண்மை பேசுவது உங்களை உயர்வடைய செய்யும். உண்மை பேசுவது உங்களுக்கு எல்லா நிலையிலேயும் லாபத்தை கொடுக்கும். பொய் பேசுவது அது பார்ப்பதற்கு உண்மையாக தெரியலாம், ஆனால் அல்-கிذ்பு யுஹ்லிக், அது நிச்சயமாக ஒரு நாள் அழித்துவிடும், மனிதனை அழித்துவிடும் என்று எச்சரிக்கை செய்தார்கள். எனவே நாம் இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் எல்லா இடங்களிலேயும் உண்மையை மட்டும் பேசக்கூடிய, உண்மைக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் தஆலா நம்மை வாழச் செய்வானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன நன்மாராயங்களை உண்மையாளர்களுக்கு சொன்னார்களோ அந்த நன்மாராயங்களையும் அந்த சுப செய்திகளையும் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தருவானாக. நாளை மறுமையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்திற்கு தகுதியான மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. இந்த உலகத்திலேயும் நாளை மறுமையிலேயும் உண்மையாளர்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் தஆலா சேர்த்தருள் புரிவானாக. உண்மையை எடுத்துரைத்த உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய நாம் எப்பொழுதும் உண்மையாளர்களாக இருக்கக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.